வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சில வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரது அவர் மீது மோசடி புகார் வந்திருக்கிறது. அவர் கட்டபொம்மனின் வாரிசு என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் என்கிட்ட 68 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, பணம் கொடுக்காம ஏமாத்துறாரு, என் பொண்டாட்டி நகையெல்லாம் விற்று நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறேன், அவர்கிட்ட எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க, நான் திமுக தலைமைக்கிட்டே எனக்கு புகார் கொடுத்தேன், அங்கே எங்கும் நடவடிக்கை இல்லை, ஆளுநர் பாரதி கிட்ட கொடுத்தேன், இளங்கோவன்கிட்ட கொடுத்தேன், மேல்மாவட்ட கே நேரு என்னை திட்டினாரு, நேர்காணலுக்கு போனேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். கமிஷன் ஆஃபீஸில் புகாரும் கொடுத்தார். நம்ம அது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஒருவேளை அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தலையிட்டு ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு, உதயநிதி அவர்கள் தலையிட்டு, ஏன்னா உதயநிதி நண்பர் தலையிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து யார் மீது தவறு என்று பார்த்து உடனடியாக ஒருவேளை அந்த கட்டபொம்மனுடைய வாரிசுன்னு சொல்லப்படுகிற அந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உரிய இழப்பீடு சரியாக வாங்கி தரணும். அவர் போய் ஜெயிலில் போட்டுதாங்க, இப்போதான் ஜாமீனில் வந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். 2 நாட்களாக ஒன்றுமே இல்லை, சைலண்டாக இருந்தது. இன்றைக்கு அந்த சிற்றரசுன்னு சொல்கிற மாவட்ட செயலாளர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். பத்திரிகையாளர் சந்தித்து அவர் சில விளக்கங்களை கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, சார் எனக்கு அந்த ஆளுக்கும் எந்தவித கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, நான் அந்த ஆள்கிட்ட ஃபோனில் கூட பேசுறது கிடையாது, அவர் மீது நிறைய குற்றச்சாட்டு வரும், குற்றச்சாட்டு வந்தால் நான் கூப்பிட்டு கேட்பேன், அவர் கட்டபொம்மன் வாரிசுன்னு பொய் சொல்லி திரிகிறார், கடைசி வாரிசு நான் தான்றாரு, அவெல்லாம் எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எனிவே இன்னொரு விஷயம், இப்படி கேவலமாக நான் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நானே ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், என்கிட்ட 200 பேர் மேலே வேலை செய்கிறாங்க, இவ்வளோ சீப்பாக நான் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் படித்து விட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், அதனால நான் இந்த மாதிரி செயலில் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனவே அவர் மீது ஏற்கனவே என்னோட உடன் இருக்கிற பல பேரும் வழக்கு போட்டிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. அவர் மீது நிறைய மோசடி புகாரும் தொடர்ந்து வந்தது. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னா, அவர் மோசடி செய்திருக்கிறார், பணம் வாங்கிட்டு ஏமாத்தி இருக்கிறாரு, அதனால அவர் மீது புகார், அதனால அவர் கைது செய்யப்பட்டார். இதுக்கு நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. இன்னொரு விஷயம், அவர் சொன்ன அந்த வேலை வாங்கி தருவதாக சொன்னதே பொய் என்பதை அவர் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னார் டிஎன்பிசியில் வேலை வாங்கி தரேன், கார்பரேஷன்ல வேலை வாங்கி தரேன், சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. டிஎன்பிசியில் தெளிவாக தெரியும், யாரும் வேலைக்கு ஆள் எடுக்க முடியாது, அங்கே தேர்வு எழுதணும், பாஸ் பண்ணணும், அப்புறம் தான் வேலை கிடைக்கும். கார்பரேஷன்ல நிரந்தர பணியாளர்கள் எடுக்கிறத நிப்பாட்டி பல ஆண்டு ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் ஒப்பந்த பணியாளர் தான். அந்த அடிப்படையில் இவர் சொன்ன 2 குற்றச்சாட்டும் பொய். இன்னொரு விஷயம், இவரை நான் சந்திச்சதை என்னுடைய கட்சியில் இருக்காரு, இவர் மீது எனக்கு எந்த விதத்திலையும் நேரடி பழக்க வழக்கமே இல்லை. நான் நிறைய முறை அவரை கூப்பிட்டு திட்டிருக்கேன், உன் மேலே புகார் வருதுப்பா, இந்த மாதிரி மோசடி வருது, காசு வாங்கியிருந்தா ஒழுங்காக கொடுத்துரு. நான் சில பேர்கிட்ட அண்ணா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போவார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டார். இப்போதும் காழ்ப்புணர்ச்சினால, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இந்த வழக்கு போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வழக்கறிஞர்கள் அதை உரிய முறையில் அதை எதிர்கொள்வார்கள். நான் அவர் மீது டெஃபர்மேஷன் போடுவேன், மான நஷ்ட வழக்கு போடுவேன், உரிய நேரத்தில் அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சிற்றரசு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் புகார் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்போ காசு வாங்கி ஏமாத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இவர் கொடுக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு அரசாங்கம் புதுசாக வரும்போதும் முந்தைய அரசாங்கத்தின் மேலுள்ள ஆட்கள் மேலெல்லாம் ஏதாவது வழக்கு பெண்டிங் கிடக்குதான்னு தேடுவாங்க. அப்போ உளவுத்துறை அந்த வழக்குகள் எடுத்து கொடுக்கும். சார், இந்த மாவட்ட செயலாளர் மேலே இந்த வழக்கு இருக்குது சார், இதை எடுக்கவே இல்லை, இந்த அமைச்சர் மேலே இந்த வழக்கு இருக்கு, முன்னாள் அமைச்சர் மேலே, இந்த எம்எல்ஏ மேலே இந்த வழக்கு இருக்கு, இந்த நகர செயலாளர் மேலே இந்த வழக்கு இருக்கு, இந்த அமைப்பு செயலாளர் மேலே இந்த வழக்கு இருக்குன்னு முந்தைய அரசாங்கத்தினுடைய பல விஷயங்களை போட்டு கொடுத்து பேர் வாங்குவார்கள் போலீஸ்ல. காவல்துறை ஏவல்துறை தானே, ஆட்சி மாறினோட அப்படியே டக்குன்னு மாறிடுவாங்க. ஸ்டாப் பிளாக்ல சினிமாவில் டக்குன்னு கட் ஆகிற மாதிரி அப்படியே நேற்று வரைக்கும் திமுகவை புகழ்ந்து கொண்டிருந்த காவல்துறை அப்படியே டக்கு உள்டாவா இப்போ தாவேக்கா, விஜய், ஆதவ் அப்படின்னு புகழ ஆரம்பிச்சோம். அது இயல்பு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படியாக இவர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து புகார்கள் வருவதற்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அது ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தவறு இருந்தால் அவர் மீது ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும், உதயநிதி நடவடிக்கை. ஏன்னா உதயநிதி நண்பராக பார்த்து தூக்குறாங்க, உதயநிதி நண்பராக பார்த்து புகார் கொடுக்குறாங்க. இப்போ இந்த புகாரினுடைய அடுத்த முகாந்திரம் என்னன்னா, அந்த நபர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உதயநிதியுடைய உதவியாளராக இருக்கிற செந்திலுக்கு அது தெரியும்னு சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே செந்தில் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பொய்ன்னு வரும்போது அந்த புகார் கொடுத்த நபர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், காவல்துறை இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இப்போ இவர் எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த ஆள் மீது ஏற்கனவே பல புகார் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்குன்றாரு. இப்போ என்ன பண்ண போறாங்க, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது,
இதன் மீது உண்மையிலேயே மோசடி புகார் தானா இது, அல்லது அரசியல் பழிவாங்க நடவடிக்கையா? தாவேக்கா வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி சில்வண்டுத்தனமா சின்ன பசங்களை நம்பி போய் அசிங்கப்படாம உண்மையிலேயே ஏதாவது முறைகள் இருந்தால் ஆதாரத்தோடு அதன் மீது நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல. இன்னைக்கு சிசிபியில சம்மன் அனுப்பப்பட்டதனுடைய விளைவாக முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் நம்ம சிவசங்கர் காவல்துறையில் போய் ஆஜராயிருக்காரு. அந்த ஒரு பையன் அசிஸ்டண்டா இருந்தவன் பல லட்சம் ரூபாயை வேலை வாங்கி தரணும் வாங்கிட்டான்னு ஒரு புகார். அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் சிசிபி ஒரு புகார் அவருக்கு வந்திருக்கு. எஸ்எஸ்ஐன்னு சொல்ல சிறப்பு காவல் ஆய்வாளராக அவர்கிட்ட பணியாற்றியவர் தன் மகனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி சிவசங்கர் மேலே புகார் கொடுத்துருக்காரு. முதல்ல அந்த எஸ்எஸ்ஐ ரிட்டையர்டு எஸ்ஐ பிடிச்சி உள்ள போடணும். ஏன் லஞ்சம் கொடுத்தாரு சார்? சிவசங்கர் பணம் வாங்கினாரா பணம் வாங்கலையா எனக்கு தெரியாது. நான் அது குறித்து பேசவும் விரும்பலை. பணம் வாங்கியிருந்தா ஆதாரம் இருந்தால் யார் மேலே வேணா நடவடிக்கை எடுக்கலாம். இதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தாவேக்காவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு காசு கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. மோசடி பண்ணால் அவங்களை பிடிச்சி போகிறதுல தப்பு இல்லை. ஆக மொத்தம் அவரும் இன்றைக்கு ஆஜராயிருக்கிறார். வெளியில் வந்த பிறகு தான் தெரியும் அவர் என்ன பேச போகிறாரு, என்ன கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னார். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தாவேக்கா குறித்து அவதூறாக பேசுகிறார்கள் என்று பல பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை தாவேக்கா அரசாங்கம், அதுவும் விஜய் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு படியாக நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எம்எல்ஏவாக இருக்கிற திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் ஆத்தூர் நகர செயலாளர் செல்வம் அவர் தான் அந்த புகாரை கொடுத்திருக்காரு. முதலமைச்சரை ஒருமையில் பேசிவிட்டார், சோசப் விஜயை ஒருமையில் பேசிவிட்டார் என்று சொல்லி அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்குது. அது அடிப்படையில் அவர் மீது எந்த நேரத்தில் ஒன்றாலும் ஒரு வழக்கு போட்டாங்க. எந்த நேரத்தில் ஒன்றாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு நிலவுகிறது. எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கிற நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகும். என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஒருவேளை இப்படிலாம் எம்பியை எம்எல்ஏவெல்லாம் தாவேக்கா முந்திரி கோட்டத்தனமாக அரெஸ்ட் பண்ணால் அது அவர்களுக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். இதனால அவர்களுக்கு எந்த பலனும் வராது. இப்போ திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா மக்கள் உண்மை இருக்குதோ பொய் இருக்குதோலாம் பார்க்க மாட்டான். நீங்கள் தான் பொய் பரப்புவீங்களே நல்லா, அதை கூட நம்பிடுவான். ஆனால் பொத்தாம் பொதுவாக அவதூறு பரப்பிட்டாருன்னு ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம், பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்டாலினை கண்டும் திமுகவை கண்டும் உங்களை எதிர்த்து பேசுகிற சிவசங்கரை கண்டோ உங்களை எதிர்த்து பேசுகிற KN நேருவை கண்டோ நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவங்களெல்லாம் வாய் அடக்கிறதுக்காக மிரட்டுவதற்காக செந்தில் பாலாஜி உட்பட சேகர் பாபு உட்பட எல்லார் மீதும் வழக்கு போடுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் விடை எங்கே கிடைக்கும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் தான் இதுக்கான விடை சொல்லுகிற இடங்கள். மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுமையாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, அன்பு செலுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக போடுங்க. நாகரிகமான கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது. சில வேஸ்ட்லேண்டுகள், தற்குறி கும்பல்கள், சில புறம்போக்குகள் தொடர்ந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்குதுங்க. அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னும் நிறைய பேருக்கு போட சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்கல்ல, டேய் இவன் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்டா, இவனை போட்டு நம்ம கமெண்ட் போட்டு இவனை காலி பண்ணுறனான்னு அந்த புறம்போக்குகள், அந்த வேஸ்ட்லேண்டுகள் தொடர்ந்து நிறைய பேருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.